வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடந்தது இல்லையா? அந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சண்டையே நடந்ததுன்னு கூட சொல்லலாம். என்னென்னா 5 டெஸ்ட்டு கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே இங்கிலாந்து ஒரு மேட்ச்லேயும் இந்தியா ஒரு மேட்ச்லேயும் வின் பண்ணிட்டாங்க. 3வது டெஸ்ட்டில் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணுன்ட்டு இந்தியாவும் இங்கிலாந்தும் போட்டி போட்டு இன்றைக்கி களமிறங்கினாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்தியா டாஸை வின் பண்ணி பேட்டிங் செஞ்சாங்க. ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் அணி கேப்டன் ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலை களமிறங்கினாங்க. இயர்லியாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஸ்வால் ஒரு 10 ரன்லையும், கில்லு டக் அவுட் ஆகியும், ரஜாத் பட்டிடார் ஒரு 5 ரன்லையும் எடுத்து விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 33 ரன்னுக்குலாம் 3 விக்கெட் போயிடுச்சு. இந்த டைம் இந்தியா முன்னதாகவே இன்றைக்கே எல்லா விக்கெட்டையும் லாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் நம்மளோட இந்தியாவோட கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு வேறு லெவல் ஒரு கிளாஸ் ஆட்டத்தை இன்றைக்கி ஆடினார். அவர் கூட நம்மளோட ரவீந்திர ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் செஞ்சு கிட்டத்தட்ட 4வது விக்கெட்டுக்கு 200 ரன்னு பார்ட்னர்ஷிப் பண்ணி வேறு லெவலில் ஆடினாங்க. இதனால் பார்த்திங்கன்னா படுத்து கிடந்த இந்தியா ஒரு வேறு லெவலில் சம்பவம் பண்ணி மேலே வந்துட்டாங்க. இதுக்கிடையில் கிட்டத்தட்ட 130 ரன் ஆடிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி டெபியூட் மேட்ச்சில் ஆடின சர்ஃப்ராஸ் கான் விளையாட வந்தார். முதல் போட்டி மாதிரியே தெரில, வேறு லெவலில் ஆடினார். கிட்டத்தட்ட அவரும் ஒரு அரை சதம் எடுத்து 62 ரன் எடுத்துகிட்டு இருந்த போது கிட்டத்தட்ட நம்ம ரவீந்திர ஜடேஜா பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரன் நெருங்குற வேலையில் கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் ஓடலான்னு சொல்லிட்டு ஓடும்போது தவறுதலாக ரன் அவுட் ஆகிட்டார். ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டுட்டு வந்த சர்ஃப்ராஸ் கான் தேவையில்லாமல் ரன் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். இது நம்ம பெவிலியன்லேருந்து பார்த்துட்டு இருந்த ரோஹித் சர்மா வேறு லெவலில் ஒரு கோபம் அடைஞ்சு சுயநலத்துக்காக ஆடாதீங்க அப்படின்னு ரவீந்திரா ஜடேஜா மேலே வேறு லெவலில் கோபமாகி தொப்பியெல்லாம் கழட்டி வீசி ஒரு வேறு லெவலில் பிரச்சனையாக ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா சாரி சர்ஃப்ராஸ் கான் இன்றைக்கி வேறு லெவலில் விளையாடினாங்க. தெரியாமல் என்னோட கால்னால தான் அவர் அவுட் ஆகிட்டார். இனிமேல் அந்த ப்ராப்ளம் நடக்காது, நான் அவர்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளோட ரோஹித் சர்மா கூலே ஆகியிருக்காரு. எது என்ன நடந்தாலும் சரி கடைசியில் இந்திய அணி வின் பண்ணுங்கிறத ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். என்ன